என்ன காரணம் தெரியுமா உனக்கு? நீ நின்னு போனா மேல பஸ்ல உனக்கு கம்பி எட்டாது. அதான் உனக்கு கூப்பிட்டு விவரம் போ. கம்பி எட்டுதோ இல்ல ஊராரெல்லாம் கேட்டாங்களப்பா. உனக்கு பஸ்ல சீட்டு பிடிச்சி விவரம் கேட்டாங்களா? பாரம்பரிய நாட்டியங்களை தெருக்கூத்து நாட்டியம் ஆடிவிடாமே. அப்படியா? இதுவரை நான் பார்த்தது கிடையாது. அழகான நாட்டியத்தை சிறப்பாக நீங்கள் ஆடி காட்ட வேண்டும். அனைவரும் மனத்தை ஏற்ற மாட்டேன். அப்படியா? வெள்ளாடி வருகுதடி உள்ளமெல்லாம் நடங்குதடி. அந்த கோபுரமா ஆயிரக்கல் மண்டபமா
ஆலோலோ ஆலோலோ ஆலோலமீ ஆலோலமீ அஞ்ச பரவிந்தரா ஆலோலமீ அஞ்ச பரவிந்தரா ஆலோலமீ அடுத்த கரக்கமா
அன்பின் எல்லை. அப்படி இருக்கு சந்திரகோட்டை ஆளக்கூடிய சந்திர தேவனுக்கு மகனாக பிரிந்து தென்னமன பேர் பெற்று பேரு புகழ் வந்துள்ளேன். அயல்நாடு சென்று பட்டப்படிப்பை முடித்து விட்டு தாயகம் திரும்ப எனக்கு வழிதுணையாக வர வேண்டிய காரணம் காரணம் யாருக்கு வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன். என்னடா வரும்போதே ஆடலும் பாடலுமா வர 2024 எப்போ வந்ததோ அப்போ என் பொண்டாட்டிக்கு எனக்கு தகரகம். பொண்டாட்டிக்கு உனக்கும் தகராறு. சரி என்னடா பண்ணா கையில மாட்டே உம்மால வந்தானா தாலி அர்த்தம் அடிங்கடா. ஏய் போடா பாரு. போடு. போடா பாடா. என்ன கேக்குறேன் பொண்டாட்டியா? போடா பாடுசா. அந்த மாதிரி கேக்குறவங்களே உங்களுக்கு கோவம் வரலையான்னு சத்தியமா கோவம் வராது. ஏன் அப்படி சொல்றீங்க? பாடிசி சொல்றல என் பொண்டாட்டி. ஆமா என் இன்சில் அது. எல்லாருக்கும் 7 தான் வைக்கும். ஏஓ பிஓ சிஓ எம் ஏதோ ஒரு இன்சில் வரும். இதெல்லாம் ஒரு இன்சில். ஆமா எடுத்துட்டு பாடிசி நாராஜுன்னு கூப்பிடுவோம். பெருமை உனக்கு. அங்க கேக்குறாங்க அங்க கேட்க முடியல உன்னால. என்ன பண்ணுது என் மூணாவது பொண்டாட்டியோ? எத்தனை பொண்டாட்டியா? என் மூணாவது பொண்டாட்டி. மொத்தம் எத்தனை பொண்டாட்டியா? 3 பொண்டாட்டியா? என்ன நீ இறகத்தியா 3 அடி உனக்கு 3 பொண்டாட்டியா? டேய் நான் 3 ஆமா இப்ப ஆள முக்கியம் முதல்ல. என்ன முக்கியம்? ஆள முக்கியம். என்ன முக்கியம்? எல்லாம் மூளை தான் முக்கியம். எதுடா? இருக்கதா வந்துக்கறாங்க அவரா? அப்படியே இல்ல வருவனா நானா? பிறனா வண்ணா. சரிண்ணே. பத்துவேனா ஐயாக்கு தண்ணி மரியாதை தான். நீ சொல்ற என்ன மூடாடினே. யார் உங்களுக்கு? ஆமா. எப்படி சொல்றீங்க? நான் பாபா ஏமா நிக்கிற சீட்ல உட்காருவா. சீட்ல உட்கார்ந்தா எனக்கு கூட்டு உட்காருப்போம். யார் உங்கள? பாபேனா. அது என்ன காரணம் தெரியுமா உனக்கு? என்ன காரணம்? நீ நின்னு போறனா மேல பஸ்ல உனக்கு கம்பி ஏட்டாது. அதான் உனக்கு கூப்பிட்டு விவரம் போ. கம்பி எட்டுதோ இது இந்த ஊரால காடாலப்பா. உனக்கு பஸ்ல சீட் புடிச்ச விவரம் இருந்தா கேட்டாங்களா? ஜெகனி விட்ட மாட்டேன். சரிமா தப்பாடி கேட்டேன். என்னடா நான் அரசாங்கத்துல நான் வீட்டுக்கு வரும்போது எதிர் வீட்டுக்காரன் வந்து திருமலை உட்காந்து ஏன் பாட்டு மூட்டை என் வீட்டு திருமலை உட்காந்து 2 பேரும் எதிர மூத்திர உட்காந்து டேய் சொல்லு உட்கார்ந்து என்ன பண்ணாங்க? வெங்காயம் வச்சிருந்தாங்க. அதே பார்த்து சொல்லாங்க அவ்வளோ அவுத்து பாருங்க. அந்த கயம் மூப்பறாங்க பாருப்பா. எப்படி அது கூப்பிடுறான். டேய் அதுக்கு உங்க பாட்டு என்னடா சொன்னா? பொம்மல ஏன் பாட்டு முண்டா? அவ எவட்ட மாட்டாளே ஆட்டிங்கடா. எப்பறா? டேய் இதுல என்னடா உனக்கு சந்தேகம்? சந்தேகம் ஆயி போச்சு. அப்படியா? என்ன சந்தேகம்? அப்படி கேட்டதானா? அவரு அப்பா
அதுல உனக்கு என்னென்ன சந்தேகம்? அடடே இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் உருவாகி போயிது பாருங்க. என்னது லவ்? என்ன தப்பா நினைக்காதீங்க. அந்த தாத்தாவுக்கு ஒரு 90 வயசு இருக்குமா? உங்க பாட்டிக்கு ஒரு 85 வச்சிருக்கான். 80 வயசு இருக்கும். வயசாயிடுச்சுன்னா எல்லாருக்குமே வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி. அது போன அடடே வயசாகி போச்சுன்னா நரம்பு தளர்ச்சியாமா? ஆமா, உங்களுக்கு சத்தியமா வராது. அப்படியே நிஜமான சொல்லவா? அது வரைக்கும் நீ உயிர் இருந்த தானே. ஏன் சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி இந்த பெரியவங்க எல்லாம் நல்ல சாப்பாடா சாப்பிட்டாங்க. அதனால 100, 110, 120 வருஷம் உயிரா இருந்தாங்க. இப்ப நம்ம சாப்பாடுலாம் சாப்பாடே கிடையாது, உள்ள மருந்துனே, மொத்தமே கலப்படம். இப்ப அந்த காலத்துல நல்லா எரு கொட்டி இந்த பயிர் வச்சாங்க. இந்த பயிர் ஆமா, அது நல்லா வந்தது. இப்போ ஆனமணத்துல பெரிய ஆனமணத்துல. ஆமாண்ணே. இப்ப எல்லாம் சாப்பாடு எல்லாம் யூரியா பொட்டாசியம் போடுறாங்க. 35 வயசுனாலே போதும் சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்துடும். என்னண்ணே டாக்டர் சொல்லிடுறானுங்க. உங்களுக்கு கொடுவா என்னண்ணே? நோ பிபி. என்ன பிபி? நோ பிபி. லோ லோ பிபி. ஏபிசிடி தெரியுமா தெரியாதா? லோ பிபி. லோ ஏபிசிடியா தெரியுமா தெரியாதா? கம்மியா என்னடா ரெண்டாவதுல ஏய் வச்ச ஒரே கிளாஸ்ல போச்சா? இல்ல சாமர்த்தியம் தானே. ஒரே கிளாஸ்ல படிச்சு வந்து கிளாஸ்ல தான் படிச்சேன். எந்த கிளாஸ்ல படிச்ச? அதுதான் கேட்டேன். ஐயா இந்த பஞ்சாயத்து முடிச்சுட்டு வர்றாங்க. எனக்கு ரொம்ப காலத்தாவதாய் போச்சு ஐயா. அப்படியா? இந்த அடியாரை மன்னிக்க வேண்டும். இருக்கட்டும். அயல்நாடு சென்று பட்டப்படிப்பை முடித்து விட்டு தாயகம் திரும்ப எனக்கு வழித்துணையாக நீ வந்து கொண்டிருக்கிறாய். நான் தான் வை பார்த்துட்டு போய்க்கிறேன். வழித்துணையாக வருகிறேன். என் தந்தையும் என் தங்கையும் காண வேண்டும். எப்படி தெரியுமா? நாட்டு நிலவரை சுற்றி பார்த்துக் கொண்டு என் ஆறு தங்கையை சென்று சந்திக்க வேண்டும். பாருங்க ஐயா, சுத்தி பார்க்கணுமா? நல்லா பாருங்க. சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. நான் சுத்தி வச்சு காணுறேன். இந்த சுத்தி இல்ல, நாட்டு நிலவரை சுத்தி பார்க்கணும்னு சொன்னேன். எப்படி தெரியுமா? சுத்தியா? ராஜராஜ சோழன் கொள்ளையடிப்பது, கொலை செய்வது, கண்ட பெண்களை கற்பழிப்பது, கண்ட வீடுகளுக்கு தீ வைப்பது,
தூக்கில வச்சா குமிழ் ஏறி இருப்பா. யாரும் இங்க இருக்கீங்க? அத தூக்கில பாய் புடி. டேய் கரிவண்டே, கொள்ளையடிக்க வந்து விட்டோம் இருவரும் கொள்ளையடிப்பதற்காக. அத பார்த்த அம்மன் ஆலயம், அந்த அம்மன் ஆலயத்தில் போற்றிலே கலவரம் என்று நீண்ட நாட்களாக எனது ஆசை. அந்த போற்றிலே கலவரினால் நாம் இருவரும் நீண்ட நாட்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். இப்பவே சென்று கொள்ளையடிக்க வேண்டும். புறப்பட்டு வைப்போம். இந்த மனமனை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. பிச்சு போவதற்கே மனமரவில்லை. மான்கள் துள்ளி துள்ளி ஓடுவது, மயில்கள் தோகை விரித்து ஆடுவது, புயல்கள் இசையாக கூவுவது. இதை நான் பார்க்கும்போது என் மனது எப்படிமா இருக்கு? தோட்டத்திலே அம்மன் கோயில் அருகாமையில் வந்து விட்டோம். இப்பவே சென்று போர்ச்சிலே கலவரம் என்று கரிவண்டு பார்த்தாயா? அம்மன் கோவிலில் போர்ச்சிலே கலவரம் நினைத்தால் அம்மன் கோவில் அருகாமையில் அழகான பெண்கள் ஆடிப்பாடுகள். நமக்கு தேவையானது அந்த பொச்சிலை கிடையாது. தேவையானது பெண் சிலைகள். புறப்பட்டு வர போகலாம். அழகே, நாட்டு நூலை சுற்றி பார்க்கலாம் என்று வந்தால் அழகான பெண்கள் ஆடி போகிறார்கள். அதன் பின்புறமாக 2 கருத்தம் கொடி பின்புறமாக காவுகிறது. ஆனால் அந்த பெண்களுக்கு ஆபத்து போல் தெரிகிறது. உடனே சென்று அந்த கருத்த முகமுடி யார் என்பதை பிடித்து வர வேண்டும். பெண்களை பிடிப்பதற்காக நாம் வேகமாக ஓடி வருகின்றோம். அவர்களோ நம்மை விட வேகமாக செல்கின்றனர். அவர்களை இப்படியே சென்றால் பிடிக்க முடியாது. குறுக்க சென்று நதுக்கென்று பிடிக்க வேண்டும்.
அடியம்மா கார் வந்துச்சு பாரு. ஆமா ஆடி பாடி ஓடி போய் ஏதோ ஒரு குரல் கேட்கிறது என்னவாக இருக்கும் கல்வன் எங்கே சென்றாலும் அந்த கருத்து முகமுடைய விடுவதாக கிடையாது. உடனே சென்று பிடிக்கிறேன். யாரா நீ? ஐயா ஐயா ஆபத்து ஐயா ஆபத்து. ஏம்மா என்ன ஆபத்து? எதனால் ஆபத்து? யாருக்கு ஆபத்து? ஐயா மலர் சோலையில் ஆடி பாடி கொண்டிருப்பது யார் என்று தெரியவில்லை. ஒரு கருத முகமுடி இந்நாட்டு இளவரசமாவை கடத்தி சென்று விட்டான் கொடியவன். அப்படியா? இந்நாட்டு இளவரசியா? என்னங்க என்ன சொல்றீங்க? தக்க சமயத்தில் சரியான ஆலோசனை சொன்னீங்க. நீங்க யாருங்க? எந்த நாட்டை சேர்ந்தவங்க? உங்க பேர் என்னங்க? ஐயா நாங்களும் இதே நாட்டை சேர்ந்தவங்க ஐயா. அப்படியா? ஐயா என்னுடைய பெயர் தான் தென்றல். என்னோட பேர் தான் பொற்கொடி. ரொம்ப நன்றிங்க. நாட்டு இளவரசிக்கு ஆபத்துல சொன்னீங்களே, அவ யார் தெரியுமா? என் ஆர்வ தங்கங்க. சென்று என் தங்கச்சியை காப்பாத்துனங்க. பேஷ் பேஷ். ஐயா நில்லுங்க. இந்நாட்டு இளவரசி உங்களோட தங்கைன்னு சொன்னீங்க. ஆமா நீங்க யார்? உங்களுடைய பெயர் என்ன? நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்? சந்தன கோட்டையை நீதியோடு நேர்மையோடு மாறக்கூடிய சந்தன தேவனுக்கு மகனாக பிறந்து தென்னவரான பேர் பெற்று பேரும் புகழோடு வாழ்ந்து வருகிறேன். அயல் நாடு சென்று பட்ட படிப்பை முடித்துவிட்டு தாயகம் திரும்புகின்றேன். தங்கையை பார்க்க வேண்டும் என்று ஆபத்து என்று தெரிந்து மனதை துடிக்கிறது. உடனே சென்று தந்தையை காப்பாற்ற மாட்டேங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பயவிடுங்களேன். நில்லுங்க. உங்க தந்தையை அப்புறம் காப்பாத்தலாம். என்னங்க 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 சொல்லுங்க. கண்ணங்கரை காட்டுல நான் ஒரு இருக்கிறேன். நீங்க எங்களை விட்டுட்டு உங்க தங்கச்சியை வேற காப்பாத்த போறீங்க. அப்படியா? என்னங்க என்னங்க சொல்லுங்க. உங்க தங்கச்சி நீங்க அப்புறம் காப்பாத்தலாம். என்னங்க முதல்ல என்ன கட்டி பிடிக்க ஆசையை ஒரு முத்தத்தை கொடுங்க. என்னங்க வந்தவன ஆபத்துல